3 கண் ஸ்ரீசேகரத்தில் பிரதேசத்தில் அம்பாள் நின்ற கோலம் உட்கார்ந்த கோலம் கிடையாது. இன்னைக்கு சிவராத்திரிக்காக கடைசி காலத்துக்காக இந்த அலங்காரம் பண்ணி வச்சுருக்கோம். ஆக்சுவலாக நின்ற கோலம் அம்பாள். நான் ஃபோட்டோ காமிக்கிறேன். நின்ற கோலம் கீழே ஸ்ரீசக்கரத்தில் பிரதேச ராகு கேது அம்சம் யம பயம் போக்கக்கூடியவர். தெற்க பார்த்து இருக்க அம்பாள். நீங்கள் வரும்போதே அம்பாளை பார்த்துட்டு தான் உள்ளே வரும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இவரெல்லாம் பார்க்க முடியும். அதே மாதிரி சுவாமியே கேதுவாக இருக்கிறதுனால கேது பகவானே வழிபட்ட ஸ்தலம். கேது பகவான் இந்த தூணில் இருக்க சுவாமி அந்த தூணில் இருக்க சந்திரன் பாம்பு இதுதான் கேது தசை நடக்கிறவாளுக்கு உண்டானது. அதனால தான் நீங்கள் இங்கே விநாயகர் சுவாமி அம்பாளை பார்த்துட்டு இப்படியே போகணும். எல்லாருமே குறுக்க எந்த ஒரு கான்செப்ட் வச்சுருக்கா. குறுக்க ஒரு நந்தி இருந்தால் போகக்கூடாதுன்னு. கூட்டத்தில் இருந்தால் நந்தியும் தெரியாது ஒன்றும் தெரியாது, பீச்சுன்னு போவோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சுருக்கா. ஆனால் இவர் ஃப்ரீயாக இருக்கிற கோயிலில் நந்தி இருக்குது அப்படி ரிவர்ஸ் போகிறார். எந்த ஒரு கோயில் போனாலும் ரிவர்ஸ்லேயே போகக்கூடாது. நல்ல நமக்கே தெரியும் நல்ல காரியம்னா கிளாக் வைஸ் தான். அதனால் நீங்கள் தாராளமாக வரலாம். அது அந்த நந்தி இருக்க அப்படி சொல்லி 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 எனக்கு 17 வருஷம் 14 வருஷமா சொல்லி அழுத்து போயிடுச்சு எனக்கு. நந்தி இருந்தால் என்ன பண்ண போகிற? இது பிரதோஷ டயத்தில் நந்தியும் தெரிய மாட்டேங்குது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. கொடுப்பு அப்போ தான் போகக்கூடாதுப்பா. அப்போ தான் வரும். எப்போ போகக்கூடாதுங்கிறதோ அப்போ வரும். போகாதீங்க வாங்கன்னு சொல்லும்போது வரமாட்டேன். அதனால் இப்படி போனால் இப்படியே வந்தால் கால சர்ப்ப தோஷம் நம்ம விட்டு விலகிறதாக ஐதீகம். இவாளுடைய ஸ்பெஷல் என்னென்னா டிப்ரெஷன், ஸ்கின் ப்ராப்ளம், நாட்பட்ட வியாதிகள் இந்த மாதிரி இருக்கிறவெல்லாம் இங்கே அடிக்கடி வந்தால் ரொம்ப விசேஷமாக நிறைவாகுது. எல்லாமே அபிஷேகம் கொடுக்கறது எல்லாமே அபிஷேகம் தான். ஆனால் விபூதி குங்குமம் கொடுத்துட்டு டக்குன்னு தூள் மூஞ்சில் அடிக்கிற மாதிரி தூள் அடிச்சிருக்காங்க. தெரிய மாட்டேங்குது. கொடுக்கலைன்னா கோவம் வருது. விபூதி குங்குமம் கொடுக்க மாட்டேங்கிறானே. ஆனால் எல்லா தூள்லையும் பார்க்குறோம் நல்ல விபூதி தான். எல்லாம் டக்குன்னு அடிக்கிறாங்க. நம்மளே அடிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த மண்டபம் மாத்திரம் 1200 வருஷம் மற்றதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கு நீங்கள் கைகணும் பண்ணலாம்.